ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அல்ட்ரா மிக்ஸி ரெவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு மிக்ஸி வாங்குறவங்க, ஆல்ரெடி நம்ம மிக்ஸி ரிப்பேர் ஆகி திருப்பி புதுசாக எந்த மிக்ஸி வாங்கலான்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரே கன்ஃபியூஷனில் இருப்போம். ஸோ நீங்கள் அல்ட்ரா மிக்ஸி வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிக்ஸியை வாங்கலாமா வேண்டாமாங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த அல்ட்ரா மிக்ஸி வந்து 2 கலரில் வருது. ஒன்று வந்து இந்த ஒயிட் அண்ட் வயலட், இன்னொன்று வந்து ஒரு பிளாக் கலர் டார்க் கிரே சொல்லலாம், அந்த கலரில் வருது. செட் ஆஃப் 3 ஜார்ஸ் இது கூட வருது. மோட்டாருக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. அல்ட்ரா மிக்ஸி வாரண்ட்டி பீரியட், இதோட சர்வீஸ் எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாரோட மூடி எடுத்து கீழே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதோட ஜார்ஸ் எல்லாம் எடுத்து நான் இப்போது கீழே வைக்கிறேன். மிக்ஸியும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ ஒன்றுன்னா நம்ம எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸிக்கு இருக்கிற குட்டி ஜார் வந்து இதுதான். ஸோ இதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மிக்ஸியில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னென்னா இந்த ஜார் தான், எவ்வளோ அகலமாக நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து 500 ml. இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். இந்த ஜார் வந்து நம்ம வெஜிடபிள்ஸை போட்டு அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மூடியும் ரொம்பவே நல்லா இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக. இது ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இது ஃபைபர் மெட்டீரியல்னால கீழே விழுந்தாலும் நமக்கு உடையாது. நல்ல ஸ்டீலு, இது வந்து துருவும் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஜாரை எடுத்து பார்க்கலாம். இது வந்து 800 ml. ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஜார் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே ஷேப் தான். அது 500 ml, இது 800 ml. ஆனால் இதோட லிட்டு மட்டும் வேரி ஆகுது. இதில் வந்து பொடி வகைகள் அரைச்சிக்கலாம், இல்லை நிறையா சட்னி அரைக்கணுன்னா இதில் அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணி விட்டு அரைக்காமல் அந்த சென்டரில் கொடுக்குறது மட்டும் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணி விட்டு அரைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து 1.5 லிட்டர். ஸோ இந்த ஜாரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நீட்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதோட லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் 800 ml ஜாரோட லிட்டு எப்படி இருந்தோ அதே சேம் தான். ஸோ இதில் வந்து நம்ம வெட் கிரைண்டிங் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸும் பார்த்திங்கன்னா நம்ம அரிசிலாம் போட்டு அரைக்கிறச்சே கொஞ்சம் தாராளமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் பேக் சைட்லேயும் இதேமாரி தான் இருக்குது, 3 ஜாருக்குமே. இப்போ நம்ம மிக்ஸியை எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜாரோட வேறுபாடு என்னன்னு சொல்கிறேன். இதோட மாவு அரைக்கிறதுல பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஷார்ப் எட்ஜ் இந்த எதுவுமே கிடையாது பிளேடில். ஆனால் அந்த சின்ன ஜார்லேயும் அந்த மீடியம் ஜார் பார்த்தோம் இல்லையா, 500 ml அண்ட் 800 ml மட்டும் உங்களுக்கு இதேமாரி ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளேடு. ஸோ இது வந்து நம்ம இந்தமாரி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு, பொடி வகைகள் அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தேங்காய் கேரட்லாம் நம்ம அரைக்கிறச்சே அழகாக கிரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மிக்ஸியை பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்ன மாரி இது ஒயலட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கு. இன்னொன்று வந்து டார்க் கிரேலையும் இருக்குது. ஸோ அந்த டார்க் கிரேயில் இருக்கிற இந்த மிக்ஸி ஜார்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அலுமினியம் கோட்டிங்கில் இருக்குது. ஸோ அதை விட எனக்கு இந்த ஸ்டீல் கோட்டிங் தான் ரொம்ப பிடிச்சதுனால நான் இந்த மிக்ஸியை நான் செலக்ட் பண்ணேன். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் சேம் தான். இந்த ஒயரும் நமக்கு நல்ல லெங்க்த்தியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மிக்ஸி ஜாருக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, இதை நீங்கள் மிக்ஸி ஜாரை வச்சுட்டு இப்படி லாக் பண்ணால் தான் நமக்கு மிக்ஸியை நம்ம ஆன் பண்ணி ஓட்ட முடியும். இப்படி லெஃப்ட் சைடில் திருப்பினோம்னா லாக் ஆகிடும். ஓப்பன் பண்ணிடுச்சு ரைட் சைடில். நம்ம ஜாரை வந்து மிக்சியில் வச்சு அரைக்கிறச்சே அது நகராது. ஏன்னா அடியில் பாருங்கள் இதுமாரி 4 புஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம லாக் ஆகிடும். ஸோ அதனால் ஆடாமல் இருக்கும். ஸோ ஒரே இடத்துல நம்ம மிக்ஸி வைக்கிறது நல்லது. அடிக்கடி நம்ம இழுத்து மாற்றி வச்சோன்னா அந்த புஷ்ஷு வந்து நமக்கு தேஞ்சிரும். சம்டைம்ஸ் நம்ம அரிசிலாம் ஓவர்லோட் போட்டு அரைச்சோன்னா அந்த பட்டன் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அந்த அடியில் இருக்கிற பட்டன் வந்து ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஆன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப அரிசி போட்டு அரைக்காமல் கொஞ்சமாக குவான்டிட்டியை போட்டு நம்ம அரைச்சோன்னா நமக்கு மறுபடியும் ஆஃப் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த மிக்ஸியோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். இந்த மிக்ஸியோட வாரண்ட்டி பீரியட் வந்து 1 இயர். ஸோ அதுக்குள்ளே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஃப்ரீ சர்வீஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணோன்னா நம்ம ஃபோன் பண்ணாலே வீட்டிலே வந்து அவங்க என்ன ப்ராப்ளங்கிறத பார்த்து அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது இந்த மிக்ஸியோட ஆப்ரேஷன்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அல்ட்ரா மிக்ஸி கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிறத பார்த்தா நல்ல ஒரு லுக்காக இருக்குது. எஸ்பெஷலி இதோட கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயின் சுவிட்சை ஆன் பண்ண உடனேயே இந்த இண்டிகேட்டர் லைட் வந்து ஆன் ஆகிடும். இப்போ நம்ம
இந்த நாபை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீடு 1 2 3 இருக்குது. இந்த சைடில் பல்ஸ் மோடும் நமக்கு இருக்குது. இது 750 வாட்ஸ் தான், ஆனால் 1000 வாட்ஸ் அளவுக்கு இது நல்லா நமக்கு ஸ்பீடாக நமக்கு அரைச்சி கொடுக்கும். மிக்ஸி ப்ளக் பாயிண்ட் வந்து 15 ஆம்பாக இருக்கணும். இப்போ நான் மெயின் சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறேன். உடனே இண்டிகேட்டர் லைட்டு பிளிங்க் ஆகுது பாருங்கள். இப்போ நான் இந்த பெரிய ஜாரில் அரிசியை போட்டு அரைக்க போகிறேன். ஸோ எப்படி கிரைண்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜாரை வந்து நம்ம மிக்சியில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாக் பண்ணுறச்சே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்ச நாள் ஆனால் பழகிடும். மிக்ஸி ஜாரை நம்ம பொறுமையாக மிக்சியில் வச்சு திருப்பினாலே அழகாக லாக் ஆகிடும். இப்போது அரைச்சாச்சு. இதில் கொஞ்சமாக நான் சென்டருக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தண்ணி விட்டு திருப்பி நான் அரைச்சிக்கிறேன். இங்கே நான் கை மேலே இந்த மிக்ஸி ஜார் வச்சு தான் நான் அரைக்கிறேன். அதை விட்டுட்டு அரைக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் அரைச்சோடனே நல்லா இந்தமாரி நமக்கு நைஸாக அரைச்சி கொடுத்துது ஃப்ரெண்ட்ஸ். அதையாட்ட தேங்காய் இல்லாமல் நம்ம இதுமாரி போட்டு அரைச்சிக்கலாம். குட்டி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். இந்த மீடியம் ஜாரில் வந்து நம்ம பொடி இல்லாமல் அரைச்சிக்கலாம். ஸோ கெஸ்ட்டெல்லாம் வந்தானா நம்ம இந்த 800 ml ஜார்லேயும் நம்ம சட்னிலாம் அரைச்சிக்கலாம். தேங்காவெல்லாம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா நமக்கு மிக்ஸி ஜார் வந்து ரிப்பேர் ஆகாமல் லாங் லைஃப் வரும். சில மிக்சியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஃபஸ்ட் நம்ம அரைச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் இடையில தேங்காய் போட்டோன்னா அது வந்து நமக்கு சரியாக அரைப்படாது. ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் அதை நம்ம எப்படி அரைக்கிறதுங்கிறத. இப்போ இதை வந்து நான் பல்ஸ் மோடில் அரைச்சி பார்க்குறேன் எப்படி வருதுங்கிறத. நான் ஜார் மேலே பிடிச்சின்னு தான் இருக்கேன். அதை விட்டுட்டு ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ சேஃபர் சைடு நம்ம ஜார் மேலே கையை வச்சுட்டு ஆன் பண்ணுறதே நல்லது, என்ன தான் மூடி கிரிப்பாக இருந்தால் கூட. இப்போ நம்ம இடையில போட்ட தேங்காய் அரைச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நல்லாவே அரைப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்சியை நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். இந்த ஜார் இல்லாமல் நமக்கு சின்னதாக இல்லாமல் நல்லா அகலமாக இருக்கிறதுனால இந்த குவான்டிட்டியும் நிறைய போட்டு அரைக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஜார்ஸோட மூடியெலாம் டைட்டாக இல்லாமல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த அல்ட்ரா மிக்ஸி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.